இன்று மாலையோடு தமிழ்நாடு people are closing the chapter of Sasigala. In the evening, Tamil Nadu people is closing the chapter of Sasigala. அதாவது தமிழ்நாட்டில் எல்லோரையும் அடக்கி ஆள வேண்டும், எல்லோரையும் மிரட்டி வாழ வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்களையே அழைத்து 2 மணி நேரம் அவரை நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி கையெழுத்தை பெற்ற ஒரு சசிகலா பொதுச் செயலாளராக இருப்பதற்கு லாயக்கில்லை. இப்படித்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது இவருடைய தூண்டுதலினால் பல்வேறு காரியங்கள் நடந்திருக்கிறது. பல்வேறு பெரும் பெரும் தலைவர்களுடைய தலைகளை எல்லாம் உருட்டி இருக்கின்றார் என்பது இது வெளியே தெரிகிறது. அந்த கூட்டம் ஒரு கொள்ளை கூட்டம். கொள்ளை கூட்டத்தை அனுமதிக்கலாமா? அவர்களுக்கு முழுவதும் பணம் பணம் பணம். எப்படி பணத்தை ஆட்சியின் மூலமாக பெறுவது? நேற்றைய தினமும் சொன்னேன், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் சொன்னார்கள், மிடாஸ் நிறுவனத்தை நடத்தி கொண்டு கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கலாமா? தொண்டன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். பொதுச் செயலாளருக்கு 17,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானம். அவரோடு இருக்கக்கூடிய சொந்தங்கள் ஆஸ்பத்திரி எப்படியெல்லாம் நடந்தார்கள். இன்றைக்கு ஒரு திடுக்கிடும் செய்தியை அவருடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை பற்றி சிவகுமார் இன்று இந்தியா டுடே டிவியில் வருகிறது என்று நேற்று இரவு 2 மணிக்கு ராஜீவ் தேசாய் அதை வெளியிட்டிருக்கின்றார். அவர் ஒரு தவறான மருந்தை, டயபெட்டிக் மருந்தை கொடுத்த காரணத்தினால்தான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை நாம் இழந்திருக்கின்றோம் என்ற செய்தி இன்று மாலைக்குள் தமிழ்நாடு முழுவதும் வெளிவர இருக்கிறது. இந்தியா டுடே PH பாண்டியன் சொல்லவில்லை, நேற்று இரவு 2 மணிக்கு ராஜீவ் தேசாய் இன்னைக்கு ஈவினிங் பாருங்க. நான் இன்னும் சொல்கிறேன், இதோடு விட போறதில்லை. இவர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டால் விட்டு விடுவேன், இல்லாவிட்டால் ஒவ்வொருவரும் பதவியில் இருந்து விட்டு, எனக்கு தெரியாது ராஜீவ், இந்தியா டுடேயில் கேளுங்கள். இவர்கள் இங்கே இன்னும் மென்மேலும் தமிழகத்தை துன்புறுத்தி கொண்டிருந்தார். மென்மேலும் ஒதுங்கி விட்டால் விட்டு விட தப்பிக்க விடலாமா? நீங்க இல்ல, என்னவென்றால் ஒதுங்கி விட்டால் என்றால் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பன்னீர்செல்வத்தையும் தொந்தரவு செய்யக்கூடாது, MLA-களையும் தொந்தரவு செய்யக்கூடாது, நாட்டு மக்களையும் நல்லாட்சி அமைவதை தடுக்க கூடாது. இதை தடுத்தால் நான் தான் FIR போட போறேன். நான் தான் முதல் தகவல் அறிக்கையே கொடுக்க போகின்றேன். அது இரண்டாவது வருவோம். முதலில் இவர்களை எச்சரிக்கின்றேன், இந்த கூட்டத்தை எச்சரிக்கின்றேன். நம்முடைய ஒரு பெரிய 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்து 20 ஆண்டு காலம் MLA-ஆக இருந்து நாட்டு மக்களோடு இருந்த பன்னீர்செல்வத்துக்கு இந்த நிலை என்றவுடன் நான் இங்கே ஓடோடி வந்தேன். நீங்க கேள்வி கேட்காத, நான் சொன்னதை கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் பதவியேற்று அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு வருகின்றார். நான் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு தனியாக ஒரு இடத்தில் அழைத்துக் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில், நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் அமர்கின்ற இடம் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த இடம், புரட்சி தலைவர் MGR அமர்ந்த இடம், OP ராமசாமி ரெட்டியார் அமர்ந்த இடம், பிரகாசம் அமர்ந்த இடம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த இடம், பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று 2 கையையும் நான் பற்றி கொண்டு ஆஸ்பத்திரியில் 2 கையையும் பற்றி கொண்டு நீங்கள் தைரியமாக இருங்கள், எதற்கும் கவலைப்படாதீர்கள்,
ஏதாவது வேண்டுமென்றால் நான் இருக்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னேன். டிசம்பர் 5ஆம் தேதி இரவு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவர் பதவியேற்றவுடன் அதை சொன்னேன். சார் அதுக்கப்புறம் அவர் ஆதரிச்சாரு, பல விஷயம் ஆதரிச்சாரு. கேள்வி எல்லாம் வேண்டாம், கேள்வி எல்லாம் நீங்க நான் இப்ப திருட்டு கூட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சரை மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை நீங்க போராடுறீங்களா? முதலமைச்சரை மிரட்டி கையெழுத்து வாங்குவதன் மீது நடவடிக்கை அது செல்லாது, அது செல்லாது. காவல்துறையில் புகார் அளிப்பீர்களா? முதல்வரை மிரட்டியவர்கள் மீது காவல்துறை அது ஆளுநர் அதற்கு நடவடிக்கை எடுப்பார். இவரை பத்திரிகையாளர் நண்பர்களே, இவரை ஜல்லிக்கட்டு சக்சஸ் பண்ணாரு. ஜல்லிக்கட்டை வெற்றி கண்ட நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். அதற்காக என்ன வேணும், அவருக்காக என்ன வேணும் மல்லு கட்டும். நாம் என்ன வேண்டுமானாலும் நாம் செய்வோம். பதவி இல்லாம எடுக்க முடியாது. நாங்கள் அவளே எடுக்க போறோமே, நாங்கள் அவளே எடுக்க போறோமே, பதவி எல்லாம் எடுக்க முடியாது.